சஹான்ஜி பேசுகின்றேன். மனவிட்டு பேசுகிறேன். தேடலற்ற தேடல் தொடர் பாகம் 18. என்னகமே, எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் மொழி இன்னொருவர் மீது திணிக்கப்படுகிறது? நமது மத்திய அரசு நம் தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழி திணிக்க ஏன் துடிக்கிறது? அதற்கான காரணம் என்ன? நேரு காலத்திலிருந்து மோடி காலம் வரை அதே வன்முறை, மொழி வன்முறையை செய்து கொண்டிருக்கிறார்களே ஏன்? இன்னொரு சந்தேகம், இறைமொழி, தெய்வீக மொழி என்று ஏதாவது இருக்கிறதா இந்த உலகத்தில்? இதனை பற்றி விளக்கமாக உங்கள் பாணியில் கூறுங்கள். மீண்டும் என்னை அரசியல் பேச வைக்க முயற்சிக்கின்றாய். பேசுகின்றேன். முதலில் எது தெய்வீக மொழி என்று சொல்கின்றேன். உலகத்தில் உள்ள எந்த மொழியும் தெய்வீக மொழி அல்ல. உலகத்தின் தெய்வீகத்தின் மொழி மௌனம். அதை இன்னும் ஆழமாக ஆன்மீக மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் தெய்வீக மொழி உணர்வு மொழி. நான் நீ கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் நதியின் பிராவகமாக பதில் சொல்கிறேன் அல்லவா? அது மனதை அமைதிப்படுத்தி, அந்த அமைதி பெற்ற மனம் அந்த மனதின் வழியாக பேசும் பொழுது எனது தாய்மொழியில் நான் கற்றறிந்த விஷயங்களை எனக்குள் தோன்றும் நதியின் பிரவாகமாக தோன்றும் அந்த உணர்வு மொழிக்கு ஏற்றவாறு தமிழ் வார்த்தைகளை எடுத்து கொடுக்கின்றேன். அது மட்டும்தான் எனது வேலை. மனம் கடந்த நிலையில் நமது உணர்வு மனம் பிரபஞ்ச மனதோடு தொடர்பு கொண்டு பலவித விஷயங்களை வாரி கொண்டு வந்து உணர்வு மொழி வழியாக என் மனதிற்குள் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த மனம், என் ஆணவ மனம், சமூகம் எனக்கு திணித்த தாய்மொழியாகிய தமிழ்மொழி வார்த்தைகள் மூலம் நான் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றேன். தெய்வீக மொழி என்பது மௌனம், மௌனத்தின் நீட்சி உணர்வு மொழி. உணர்வு மொழிதான் தெய்வீக மொழி. அடுத்து தமிழ் மொழி ஒரு கருத்துருவாக்க மொழி. மற்ற மொழிகளெல்லாம் ஓசைகளை வைத்து வருவது. தமிழ் மொழி கருத்துருவாக்க மொழி என்று எதை வைத்து சொல்கின்றேன் என்றால், சுருங்க சொல்லி விரிவாக விளக்கும் மொழி தமிழ் மொழி. உதாரணமாக கடவுள். அந்த சத்தியம் அனைத்தையும் கடந்து உள்ளது. அந்த சத்தியம் அனைத்திற்குள்ளும் உள்ளது என்ற விளக்கத்தை கடவுள் என்ற 4 எழுத்துக்களில் சுருக்கிவிட்டது தமிழ் மொழி. இதைப்போல் அக், இந்த அக்கு என்ற 3 ஆயுத எழுத்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக விளக்கத்தை தரக்கூடியது. கீழே 2 புள்ளி, மேலே ஒரு புள்ளி, நம் அக் என்று எழுதுகிறோம். கீழே இருக்கும் இந்த 2 புள்ளிகளில் செய்பவன் செயல், மேலே இருக்கும் புள்ளி பார்ப்பவன். செய்பவனையும் செயலையும் பார்க்கும் அந்த ஆத்மா, அந்த ஒருவன் தன் செயலையும் செயல் செய்பவனையும் நமக்குள் கவனித்து வருகின்ற ஆத்மாவையும் உள்ளார்ந்து பார்க்கும் கலையை உணர்ந்தவன் ஞானமடைந்த ஞானி. அவன்தான் பிராமணன். செயலையும்
செயல்படுவனையும் பார்ப்பவன் எவனோ அவன்தான் பார்ப்பன், அவன்தான் பிராமணன். பயாலஜிக்கல் பிராமணர்களே அல்ல. அவர்கள் தாந்திரியன் என்று சொல்லலாம். நான் அவர்களுக்கு புதிய பெயர் வைத்திருக்கின்றேன். தாந்திரியன், தந்திரமிக்கவர்கள், சுயநலமிக்கவர்கள், நோகாமல் நோன்பு கும்பிடுபவர்கள், தந்திரியர்கள். பயாலஜிக்கல் பிராமணர்கள் எல்லாம் தந்திரியர்கள் என்று தான் நான் சொல்வேன். ஒரு பிராமணன் மற்றவர்களை பொருளாக பயன்படுத்த மாட்டான். ஒரு பிராமணன் சூழ்ச்சி செய்ய மாட்டான். ஒரு பிராமணன் தன் சுயநலத்திற்காக பெரும்பான்மை மக்களை பொருளாக பயன்படுத்தி மத கலவரங்களை ஏற்படுத்த மாட்டான். கல்வி அறிவை கற்று தந்திரமுக்க அவர்களுடைய சூழ்ச்சியால் 3% தந்திரியர்கள் 97% மக்களை பொருளாக பயன்படுத்தி வருகின்றார்கள். எந்த ஒரு பார்ப்பனும், எந்த ஒரு பிராமணனும், உண்மையான பிராமணனும் மற்றவர்களை பொருளாக பயன்படுத்த மாட்டான். ஏனென்றால் பார்ப்பவன் பிராமணன் தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை மற்ற உயிரிழத்தும் பார்ப்பான். அவன்தான் பார்ப்பான், அவன்தான் பிராமணன். பயாலஜிக்கல் பிராமணர்களே அல்ல. அவர்கள் தந்திரியர்கள், தந்திரசாலிகள், தந்திரமிக்கவர்கள் என்று தான் நான் சொல்வேன். ஏன் மொழியை மத்திய அரசு நம் மீது திணிக்கிறது என்றால், முன்பெல்லாம் ஒரு நாட்டில் படையெடுக்க படைகளை திரட்டி வந்து சண்டை போட்டு அந்த நாட்டை வென்று அங்கு வந்து ஆதிக்கம் செய்வார்கள். இப்போது நவநாகரிக உலகத்தில் மறைமுக போர், மொழி போர். உன் தாய்மொழியை வீழ்த்தி அவர்கள் ஹிந்தி மொழியை இங்கு திணித்துவிட்டால் அவர்களுடைய சனாதன கொள்கைகள் எளிதாக இங்கு பரப்பப்படும். சனாதன வியாபாரிகள் இங்கு வந்து தங்களது வியாபாரத்தை கடைபிடித்து விடுவார்கள். சனாதன ஆதரவான நடிகர்கள் இங்கு ஹிந்தி மொழி படம் அதிகமாக ஓடி தமிழ் மொழி படம் அதிகமாக ஓடாமல் செய்து விடுவார்கள். எளிதாக அவர்கள் தமிழ் மொழியை அழைத்து ஹிந்தி மொழியின் வளர்ச்சியால் தமிழகத்தையும் வடநாடு போல் மாற்றி விடுவார்கள். இதற்காகத்தான் இந்தியை இங்கு திணிக்க அவர்கள் துடிக்கின்றார்கள். அக் என்ற உச்சரிப்பு தியானிப்பவர்கள் உள்ளார்ந்து அதிகமாக செல்லும் தியானிப்பவர்கள் அந்த அக் என்று சொன்னால் சட்டென எண்ணமற்ற நிலை ஏற்பட்டுவிடும். மனமற்ற நிலைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். இதை முழுதாக இறைப்படி ஏற்கும் சந்நியாசிகள் இந்த தியான யுக்தியை பயன்படுத்துவார்கள். அக். இன்னொன்று தமிழ் என்றால் தமிழில் உள்ள இல். இந்த இல் என்ற வார்த்தையை ஒருவன் அடிக்கடி பயன்படுத்தினால் அவன் தேகத்தில் அமிழ்து ஊறும். தமிழ் தன் உணர்வு மிகுதியுடன் இல் என்ற வார்த்தையை அடிக்கடி உச்சரித்தால் உங்கள் தேகத்தில், உங்கள் உடம்பில் அமுது ஊறும். தமிழ் ஒரு மொழியின் பெயருக்கே இவ்வளவு ஆழ்ந்து தமிழர்கள் சிந்தித்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் உள்ளார்ந்து எவ்வளவு பயணித்திருப்பார்கள் என்பது நமக்கு புரிய வருகிறது.